1980களோட தொடக்கத்துல இந்த உலகம் ரிசெஷன்ல என்டர் ஆயிருந்தது. அந்த காரணத்தினாலேயே வேலையின்மைங்கிறது அப்படியே அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதுவும் 82 அந்த காலகட்டத்துல 1982லலாம் வேலையின்மைங்கிறது உச்சத்துல இருந்தது. ஐரோப்பிய ஒன்றியமா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும். இதனாலேயே திருமண பக்கம்லாம் போராட்டம், வன்முறை, கலவரம்ங்கிறது நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் தானே வேலை இல்லைனாலே. சோ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்குன்றது சீர்குலைஞ்சிருக்கு. இந்த காரணத்தினாலேயே கொள்ளையெல்லாம் ரொம்ப அதிக அளவுல அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் 1983 நவம்பர் 26 ஒரு மிக பெரிய திருட்டு பிரிட்டன்ல நடக்குது. அந்த திருட்டுனால இந்த உலகமே அதிர்ந்து போயிருது. இது நார்மலா டைட்டில்ல வைக்கிறதுக்காக பேசாதப்பா. அது எப்படி பிரிட்டன்ல நடக்கக்கூடிய ஒரு கொள்ளை இந்த உலகத்தையே அதிர வைக்கும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். அந்த திருட்டு கும்பல் கை வச்சது தங்கத்துல. தங்கத்துலனாலும் அது எப்படி பிரிட்டன்ல இருக்கக்கூடிய தங்கம் தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த டைம்ல பல நாடுகளும் அமெரிக்காவா இருக்கட்டும், பிரிட்டனா இருக்கட்டும், அதுவும் குறிப்பா நம்மலாம் இப்பதான் நம்ம ரிசர்வ்ஸையே மீட் எடுத்திருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜியோ பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரிட்டன்ல பல நாடுகளும் அவங்களோட தங்கத்தை ரிசர்வ்ஸா வச்சிருந்தாங்க. ஒருவேளை நம்ம தங்கம் போயிருச்சா, நம்ம தங்கம் ரிட்டர்ன் வருமா, அதுவும் ஒரு ரிசர்ஷன்ல இருக்கக்கூடிய காலகட்டம். பல நாடுகளும் திவாலாயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தங்கமும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது போல ஒரு டைம்ல இந்த திருட்டு கும்பல் தங்கத்துல கை வச்சிருக்காங்க. அதுவும் பவுனு கணக்குல எல்லாம் இல்ல, டன்னு கணக்குல. அதுவும் 3 டன்னு. அந்த டைம்ல இந்த 3 டன்னோட கோல்டோட வர்த் மட்டுமே 26 மில்லியன் பவுண்டுன்னு சொல்லப்படுது. இந்த திருட்டு சம்பவம் நடந்துருச்சுன்னு வெளியே வந்த செய்தி வெளியே வந்த அடுத்த நிமிஷமே தங்க விலை இந்த உலகம் ஃபுல்லா ஷூட்டப் ஆக ஆரம்பிக்குது. அந்த திருட்டு நடந்த சில மணி நேரங்கள்லயே 1 மில்லியன் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் தங்கத்தோட வர்த் அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. சரிப்பா, அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. சரி, ஓகே. இது போல ஒரு மிகப்பெரிய திருட்டு பிரிட்டனோட ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரிட்டனோட ஹீத்ரோ ட்ரேடிங் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி டிப்போல நடந்திருக்கு. அந்த திருட்டு எப்படி நடந்துச்சுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டிலேயுமே இல்லாம கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். நவம்பர் 26, 1983 பிரிட்டனோட ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரேடிங் எஸ்டேட்ல இருக்க ஒன் ஆஃப் த டிப்போ தான் பிரிங்க்ஸ்மேட் ஹை செக்யூரிட்டி டிப்போ. இந்த டிப்போவோட எம்ப்ளாயீஸ் காலையில 6 மணில இருந்து ஒருத்தங்களா வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ரெகுலரான டியூட்டிஸையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, பிரிட்டன்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும், அவங்களுக்கு பல பிரான்ச்சஸ் இருக்கும். இது போல பிரான்ச்சஸுக்கெல்லாம் வேணுங்கிற நேரத்துல பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் அந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சேஃபா இந்த டிப்போல வச்சுக்கிறதும் தான் இவங்களோட வேலை. கூடவே ஹை வேல்யூ இருக்கக்கூடிய பொருட்களையும் இவங்க பத்திரமா வச்சுக்குவாங்க. பிரிட்டன்ல மட்டும் இருக்கக்கூடிய பொருட்கள் பணங்களை கொண்டு வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால எந்த நாட்டுக்கு வேணாலும் சேஃப் அண்ட் செக்யூரா இவங்களால பொருட்களையோ பணத்தையோ பத்திரமா கொண்டு போய் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு பிரிட்டன்ல ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பல இடங்கள்ல பிரான்ச்சஸ் இருக்கும். பிரான்ச்சஸ்ல இருக்கக்கூடிய பணங்கள்லாம் அங்கேயே வச்சுக்க மாட்டாங்க. டைமுக்கு போய் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணணும், பத்திரமா இது போல டிப்போல வச்சுக்கணும், டைமுக்கு கொண்டு போய் அந்த பிரான்ச்சுக்கு பணத்தை கொடுக்கணும். இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது போல வேலைகளை செய்யக்கூடிய கம்பெனி தான் பிரிங்க்ஸ்மேட் ஹை செக்யூரிட்டி டிப்போ. ஸோ எம்ப்ளாயிஸும் வர ஆரம்பிச்சுட்டாங்க, ஒருத்தங்களா வேலைகளும் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இது போல ஹை வேல்யூ, உதாரணத்துக்கு டைமண்ட், கோல்டு, பிளாட்டினம், பெயிண்டிங்ஸ், பணம், இது போல பல விஷயங்கள் விற்கிறாங்களே, அப்ப அது செக்யூர்டா இருக்கணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த பிரிங்க்ஸ்மேட் ஹை செக்யூரிட்டி டிப்போவோட வால்ட் ஹைலி ரீஎன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் வால்ட். அது மட்டும் இல்லாம மொத்தம் 11 டோர்ஸ் இருக்கு, கூட 5 அலாரம் இருக்கு. இந்த வால்ட்டை அவ்வளவு லேசாலாம் ஓபன் பண்ணிட முடியாது. நார்மலா இடிச்சு அது போல ஓபன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த வால்ட்டை ஓபன் பண்ணணும்னா 2 முக்கியமான நபர்கள் தேவை. இந்த வாலெட்டோட கீ கஸ்டோடியன், அவர்கிட்ட கீ இருக்கும். கீயை போட்டு அந்த வால்ட்டை ஓபன் பண்ணும். ஓபன் பண்ண உடனே அலாரம் ஆஃப் பண்ணும். அலாரம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்வேர்டை போடணும். எல்லாமே டைமிங்ல நடக்கணும். கொஞ்சம் டைம் மிஸ் ஆனாலும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலைய வரக்கூடிய திருடர்களுக்கு உண்டாக்கிடும். இந்த கீ கஸ்டோடியன் யாரு, பாஸ்வேர்டு தெரிஞ்ச நபர் யாருன்ற
விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் திருடர்கள்னால இந்த வால்ட்டுக்குள்ள என்டர் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. வால்ட்டுக்குள்ள என்டர் ஆறவங்களுக்கு 3 சேஃப் தனித்தனியா இருக்கும். ஸோ அந்த சேஃபை ஓபன் பண்ணணும்னாலும் பாஸ்வேர்டு வேணும். அது மட்டும் இல்லாம இந்த பிரிங்ஸ்மேட் செக்யூரிட்டி டிப்போக்குள்ள என்டர் ஆகணும்னாலே முதல்ல ஒரு டோர் இருக்கும். அங்க போய் நீங்க அலாரம் அடிக்கிறீங்க, காலிங் பெல் அடிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உள்ள இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அந்த சிசிடி கேமரால பார்க்கலாம். தெரிஞ்ச நபர் வேலையில இருக்கக்கூடிய நபரா இருந்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டோரை ஓபன் பண்ணுவாங்க. டோரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நபர் உள்ள வந்த உடனே உள்ள வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டோர் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா அங்க ஒரு அலாரம் பாக்ஸ் இருக்கும். அதுல ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் டோரை பிசிக்கலா வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா செக்யூரிட்டி செகண்ட் டோரை ஓபன் பண்ணுவார். அப்படி ஓபன் பண்ணாதான் அந்த எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ளேயே வர முடியும். அப்படி இல்லைன்னா நடுவுலயே ட்ராப் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்ட வச்சிடலாம். ஒருவேளை அந்த எம்ப்ளாய்க்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னா அங்கேயே ஒரு அலாரம் இருக்கும், அதையும் அமுத்தலாம். இது நார்மலா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான செக்யூரிட்டி ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் படிதான் இந்த செக்யூரிட்டி டிப்போவையும் அமைச்சிருக்காங்க. அவ்வளவு லேஸ்ல யாராலையும் இங்க இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடிக்கவே முடியாது இல்லையா? ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் நினைச்சா கொள்ளையடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இது அந்த காலகட்டத்துல பிரிட்டன்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டான செக்யூரிட்டி ப்ரொசீஜர் தான். அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த செக்யூரிட்டி டிப்போவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த டிப்போல வேலை செய்யக்கூடிய மேக்சிமம் மெம்பர்ஸ் எக்ஸ் மிலிட்டரி மென்ஸா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது போல ஒரு சூழல் நடக்குதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு ஹைலி ட்ரெயின்டு பர்சனலா தான் இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் இந்த வால்ட்டை யாராலையும் கொள்ளையடிக்கவே முடியாது. அதே போல ரெகுலரா எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனிக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல டோனிங்கிறவரு 6:45க்கு லேட்டா தான் கம்பெனிக்குள்ள என்டர் ஆகுறாரு. அவரு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு செக்யூரிட்டியும் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டோரை ஓபன் பண்றாரு. டோனி உள்ள வர சில நிமிஷங்கள்ல முகமூடி போட்ட 6 கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில அந்த டிப்போல இருக்கக்கூடிய நபர்களை கட்டி போடுறாங்க. கட்டி போட்டது மட்டும் இல்லாம கீ கஸ்டோடியன் யாரு அப்படிங்கறத அந்த கொள்ளையர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவரை மட்டும் அலேக்கா தூக்கிட்டு கொண்டு போய் கட்டி வச்சு அவர் மேல பெட்ரோலை ஊத்திட்டு தீப்பெட்டிய ஆட்டி காமிச்சு, நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளு, உன்னோட குடும்பம் என்ன, உன் பையன் எங்க இருக்கான், என்ன செஞ்சுட்டு இருப்பான்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியும். 6 மாசமா நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா கீய எங்க வச்சிருக்கேன்றத சொல்லிடு. அப்படி இல்லைன்னா பத்த வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கறத மிரட்டும் போது அவருக்கு வேற வழி இல்லாம அவரு கீய எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடுறாரு கீ கஸ்டோடியன். கீ கஸ்டோடியன் வழிக்கு வந்தாச்சு. அடுத்தது பாஸ்கோடு போடணும் இல்லையா? அது வால்ட்டை அவங்க டயலர் மாதிரி இருக்கும், அதை ப்ராப்பரா சுத்தணும். அந்த கோடு வந்து தெரிஞ்சாதான் அந்த வால்ட்டை ஓபன் பண்ண முடியும். இப்ப அந்த திருடர்களுக்கு இந்த பாஸ்கோடு போடக்கூடிய எம்ப்ளாய வழிக்கு கொண்டு வரணும். இவரை மிரட்டுறத பார்த்து அவரும் ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வந்துடுறாரு. 2 பேரும் பதட்டத்துல இருக்காங்க. கீ கஸ்டோடியன் வால்ட்ல கீய போட்ட உடனே பாஸ்கோட போட ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். தப்பா போட்டாலும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கீ கஸ்டோடியன் கீய போட்ட உடனே பதட்டத்துல அந்த பாஸ்கோட் போடக்கூடிய எம்ப்ளாயி பாஸ்வேர்டு தப்பா போட்டுறாரு. போட்ட உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. மிரட்டல ஆக்சுவலா இனிஷியலா இது போல பாஸ்வேர்டு தப்பா போட்டீங்கன்னா முதல்ல மெதுவா அடிக்கும். இது போல எம்ப்ளாயிஸ் தப்பு பண்றது உண்டுன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து தப்பா போடும்போது இல்ல அதை சரி பண்ணல அப்படின்னா அடுத்தது ஹையா அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சிக்கலுக்கு உட்படும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த எம்ப்ளாயிஸ்க்கு சில டைம் கிடைக்குது. வால்ட்டோட கோடை போட்டுறாங்க. வால்ட் ஓப்பன் ஆயிருது. ஓப்பன் ஆனோன்னு எல்லாம் உள்ள போயிட முடியாது. அடுத்த டோரை ஓபன் பண்ணும். ஸோ அது ஒரு மேக்னெட்டிக் டோர். சேம் கீயை போட்ட உடனே கோடை போடணும். கோடை போட்ட உடனே செகண்ட் டோரும் ஓப்பன் ஆயிருது. இப்போ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உள்ள போகக்கூடிய திருடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செக் இருக்கு. என்னன்னா பாஸ்வேர்டை ரெகுலரா மாத்துறது உண்டு. இதுக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட் பார்த்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த எம்ப்ளாயி பாஸ்வேர்டை மாத்திட்டு என்னன்னு சொல்லாம போயிடுறாங்க. இப்போ பாஸ்வேர்டு போட்டா அந்த சேஃப் எல்லாம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வால்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனா சேஃப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாஸ்கோடு போடக்கூடிய எம்ப்ளாயி பாஸ்கோட் போட்டா அது தப்புன்னு வருது. தொடர்ந்து தப்பா போட்டா திரும்ப அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருன்றதுனால இந்த சேஃபுக்கு ஓபன் பண்றதுக்கான முயற்சியை கைவிட்டுறாங்க. என்னடா பண்றது, வந்ததுக்கு டீயாவது குடிச்சிட்டு போலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருந்திருப்பாங்க. பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு திருடன் விளையாட்டா சுத்தி பார்க்கலாம் வந்தாச்சு. இல்ல பார்க்கலான்னு அப்படி பார்க்கும்போது வால்ட்டுக்குள்ள
சேஃபுக்குள்ள வைக்காம ஒரு 76 பாக்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லா தங்க கட்டிகளா இருக்கு. இத பார்த்த உடனே தலையே சுத்த ஆரம்பிச்சிருது அந்த திருடர்களுக்கு. அவங்க வந்ததோ காசு இருக்கும் அதை எடுத்துட்டு போயிடலான்னு. ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கதோ ஜாக்பாட். அதுவும் தங்க மலையில நனைய போறாங்க. சும்மாவா விடுவாங்க? எல்லாம் பண்ணியாச்சுலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கட்டி போட்டுறாங்க. அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள மொத்தம் 76 பொட்டி நிறைய 152 தங்க கட்டிகளை 3 டன் எடையுள்ள கோல்ட அந்த கும்பல் 1/2 மணி நேரத்துல வால்ட்ல இருந்து தொடச்சு வண்டியில லோட் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த 1/2 ஹவர்ல அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்லாம் கஷ்டப்பட்டு அவங்க கட்டி போட்டிருக்கிறதுல இருந்து மீண்டு வந்து போலீஸ்க்கு கூப்பிட அவங்க ஒரு 1/2 ஹவர் டிலேல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு ஸ்காட்லாண்ட் யார்டு வந்து என்ன நடந்திருக்குன்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பதிவுல ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். இந்த பிரிங்ஸ்மேக் செக்யூரிட்டி டிப்போக்குள்ள வரணும்னா செக்யூரிட்டி மொதல் டோரை ஓபன் பண்ணும். வெரிஃபை பண்ணி செகண்ட் டோரை ஓபன் பண்ணாதான் டிப்போக்குள்ளேயே வர முடியும். அப்போ என்ன நடந்திருக்கும்? யார் இவங்கள உள்ள விட்டிருப்பாங்க? திருடங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சா செக்யூரிட்டி உள்ள விட்டுருக்கணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்குமா இல்லையா? இந்த இடத்துலதான் உள்ளேயே ஒரு கருப்பாடு இருந்திருக்குன்னு ஸ்காட்லாண்ட் யாருக்கு தெரிய வருது. இந்த செக்யூரிட்டி டிப்போவோட ஒரு எம்ப்ளாயி டோனி பிளாக் லேட்டா வந்தார் இல்லையா? ஒத்தாசைக்கு ஒரு 5 பேர்த்த கூட்டிட்டு வந்துக்கிறாரு. ஏன்னா பணம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்துக்கிறாங்க. அது ஒரு ஏமாற்றம் தான். ஆனா தங்க மலையில நினைச்சதுனால எல்லா பொட்டிகளும் அதுவும் 3 டன்னுக்கான தங்கத்தை நேக்கா தூக்கிட்டு டாடா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்காட்லாண்ட் யார்டு வந்தாங்க. டோனி பிளாக்க பிடிச்சாங்க. ஆனா மொத்த தங்கத்தையும் மீட்டெடுத்தாங்களான்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த பதிவுல பிரிட்டனோட ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோல்டு ஹெய்ஸ்ட நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.